1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக சொன்ன செய்திகள் என்ன சொல்றான்? வலா தஅகுலு ரிபா அதாஃபம் முதாஃபா. யாருமே வட்டியை சாப்பிடாதீங்க, யாரும் வட்டியை சாப்பிட்டு விடாதீர்கள். வட்டி என்பது மோசமான ஒன்று. வட்டினா என்ன? நீ செய்யக்கூடிய பொருளாதாரத்தில் எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் இரட்டிப்பாக்கி பன்மடங்காகி எதுவெல்லாம் இருக்குதோ அது அனைத்துமே வட்டி தான். உதாரணத்துக்கு வட்டி இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் வீடு வாடகைக்கு கொடுப்பாங்க. ஒரு அட்வான்ஸ் மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாய் அல்லது 6000 ரூபாய் 10,000 ரூபாய் வீட்டு அமைப்பை பொறுத்து இது பண்ணுவாங்க. இது சாதாரண நடக்கக்கூடிய யூஸ்வலா நடக்கக்கூடிய வாடகை. இதுலயே வட்டி இருக்கு. எப்படி? ஒத்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பாஷையில அதை சொல்லுவாங்க. என்னது? ஒரு 5 லட்சத்தை மொத்தமா கொடுத்துட்டு ஒரு 5 வருஷமா 10 வருஷமா ஒரு வீட்டுல அந்த வீட்டுல இருப்பாரு. அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த 5 லட்சத்தை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிருக்கும். இதையும் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வருது அப்படின்னு சொன்னா வட்டிங்கிற லிஸ்ட்ல வருது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் இந்த வட்டியினுடைய அந்த தாக்கம் என்பது எந்த அளவுக்கு மோசமானது என்பதை சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலு ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி வ காலஹும் ஸவா. வட்டி என்பது இருக்குது, அது மற்ற பாவங்கள் மாதிரி கிடையாது. இஸ்லாம் வட்டியை மற்ற பாவங்கள் மாதிரி சொல்லல. உதாரணத்துக்கு ஒருத்தன் மது அருந்துறான்னு சொன்னா அந்த குற்றம் அவனோட போயிடும். மது அருந்துறதுக்கான தண்டனையை அவன் அனுபவிப்பான், அவ்வளவுதான், அதோட முடிச்சு. ஒருத்தன் மானக்கேடான ஒரு காரியத்தை பண்றான்னு சொன்னா அது அவனோட போச்சு. விபச்சாரம் பண்றான்னு சொன்னா அது அவனுடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் ஒருவன் வட்டி வாங்குறான்னு வைங்களேன், வட்டியோடு தொடர்புல இருக்கிறான்னு வைங்களேன், அதுல யார் யாரெல்லாம் அதுல ரிலேட்டட் ஆயிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அதுல சம்பந்தமா இருக்காங்களோ அவங்க அனைவருமே தண்டனைக்குரியவர்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக்கிலு ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவன், ஓ மூக்கிலஹு, அதை சாப்பிட கொடுக்கக்கூடியவன், ஓ காத்திபஹு, அதற்கு கணக்கெழுதக்கூடியவன், ஓ ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 2 நபர்கள், வகாலஹும் ஸவா, இவர்கள் அனைவருமே குற்றத்தில் சமமானவர்கள் என்று மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்கு இஸ்லாம் இதுல ரொம்ப ஒரு முன்முனைப்போடு இருக்கிறது. நீ வட்டின்னு சொன்னா வட்டி என்பது இருக்கிறத அது பொருத்தனை சார்ந்தது கிடையாது, எல்லா மக்களையும் சார்ந்தது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஒவ்வொருத்தருமே நினைப்போம் வட்டி, இந்த வட்டி வாங்கக்கூடிய சில பேர் என்ன, நான் பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல எப்படியாவது மேல வந்துடணும், பிசினஸ்ல நான் எப்படியாவது மேல வந்துடணும், ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வட்டி வாங்குறேன்னு சொன்னா அந்த 10 லட்ச ரூபாயை வச்சு நான் 10 கோடியை சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில தான் இதெல்லாம் செய்யறோம். அப்படித்தானே? நாம ஒரு கணக்கை வச்சிருக்கிறோம், இது எப்படியாவது நம்ம என்ன செஞ்சு லைஃப்ல முன்னேறணும். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன்ல? வட்டியோடு நீ சம்பந்தப்பட்டனா நீ லைஃப்ல முன்னேறவே முடியாதுன்றான். உனக்கு பரக்கத்தே இருக்காதுங்கிறான். வட்டி என்பது உனது பரக்கத்தை எல்லாம் அழிச்சிரும். யமஹப்புல் பரக்கத்து ரிபா, இந்த வட்டி உனது பரக்கத்தை எல்லாம் அழித்து விடும் என்று இந்த மார்க்கம் சொல்லுது. உனக்கு பரக்கத்து வேணும் சொன்னா நீ சதக்கா கூட அதிகம், நீ அதிகமா தான தர்மம் செய், ஏழைகளுக்கு உதவு, இயலாதவர்களுக்கு நன்மை செய். இதையெல்லாம் செய்தன்னு சொன்னா அது உனக்கு நன்மையா போயிடும். ஆனால் நீ வட்டியோடு தொடர்புடையவனா மாறிட்டேன்னு சொன்னா அது என்ன ஆயிடும்? எப்படி மோசமான ஒரு பாவமாயிடும், அது உனக்கு வாழ்வையே அழித்து விடும். இது நேரடியான இதாலும் சரி, அது மறைமுகமா இருந்தாலும் சரி. சரி, இதோடு வட்டி முடிஞ்சிருச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை ஃபஜ்ர் தொழுதுட்டு, அதாவது காலையில சுபஹ் தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்
கண்டேன். இன்னைக்கு நீங்க யாராவது கனவு கண்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் வந்து இல்லையா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கனவுல ஒரு நீண்ட நெடிய செய்தி அந்த கனவுல வரும். அந்த ஹதீஸே என்பது ஒரு அரை மணி நேரத்துக்கு உண்டான ஒரு செய்தி, சுருக்கமா சொல்றோம். அப்ப சொல்றாங்க, நான் கனவுல வந்து என்னை 2 பேர் எழுப்பி என்னைய கூட்டு போனாங்க. அவங்க கூட்டு போனா நடத்தி கூட்டு போறாங்க. நானும் அவங்க பின்னாடியே போறேன். அங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் விதவிதமான தண்டனைகள் அங்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தரை பார்த்தேன். ஒருத்தருக்கு ஒரு தண்டனை என்ன, ஒரு ஆறு நகுரும்பி தமி, என்ன ஆறு, ரத்தத்தினால் உண்டான ஆறு. என்ன ஆறு, ரத்தம், ஆறு பூராமே ரத்தம். அந்த நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த ரத்த ஆட்சியில நடுவிலிருந்து ஒருவன் மூழ்கி அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியாவது கரை ஏறினமேன்னு ஓடி வரான். இதை நான் கனவுல பார்த்தேன். அப்படியே வரும்போது அவன் கரைக்கு வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கரைக்கு வந்த உடனேயே கரையில ஒரு ஆளு பெரிய கல்லை வச்சுட்டு நின்னார். அவன் கரை ஏறின உடனே அவன் மேல தூக்கி கல்லை தூக்கி அடிக்கிறார். அடிச்ச உடனே அவன் மறுபடியும் எங்கிருந்து வந்தானோ அதே நடுப்பகுதிக்கு போயிடுறான். இப்படியே தொடர்ச்சியாக அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. எதனால இது எதனால அப்படிங்கறத சொல்லும் போது நான் அந்த நபர்கிட்ட கேட்டேன், யார் இவன், எதுக்கு இவன் இந்த இதுல போடுறான்? ஒண்ணும் இல்ல, இது ரத்தத்தினால் உண்டான ஆறு. இது எதற்காக இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இவன் பூமியிலே வாழுகின்ற பொழுது என்ன செஞ்சுட்டு இருந்தான், வட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். வட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அதனாலதான் அவனுக்கு இந்த நிலை அப்படிங்கிறத அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் விளங்க வேண்டும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் முடியாது. கண்டிப்பா இந்த வட்டியினால நடக்கக்கூடிய அவலங்கள் இருக்குத, எத்தனையோ பேர் விவசாயிகள் தற்கொலை பண்றது, அதே போன்று குடும்ப பெண்களை மானபங்கப்படுத்துவது நடக்குதா இல்லையா? வட்டி கட்ட முடியாம கற்பை விலை பேசக்கூடிய டிரைவர்களாக இன்றைக்கு வட்டிக்காரர்கள் உருவாகி விட்டார்களா இல்லையா? இதெல்லாம் நடக்குது. சொன்னா நாம வட்டியை ஒழிக்கக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக வேண்டும். அதான் இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோடு நிறுத்தல. மார்க்கம் இருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் இந்த வட்டியை எந்த அளவுக்கு வந்து எதிர்க்கிறது, எந்த அளவுக்கு வந்து வட்டியை வந்து எதிராக பேசி இருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு மறுமை நாள்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, கபூர்ல கொண்டு அடக்கம் செய்யப்பட்ட உடனே எல்லாரையும் நாளைக்கு மறுமை நாள் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே எல்லாரும் எழுப்புவாங்க. எல்லாரும் எழுப்பி வருவாங்க. செத்து போனவங்க அப்படியே செத்து போயிட மாட்டாங்க. செத்து போன எல்லோரும் ஒரு டே வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எழுப்பப்படுவார்கள். அப்படி இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை எழுப்பும் பொழுது அவனது நிலை எப்படி இருக்குங்கிறத மார்க்கம் சொல்லுது. எப்படி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், அவன் எழுந்திருக்கும் பொழுது பைத்தியக்காரனை போன்று எழுந்திருப்பான். எப்படியா? வட்டியோடு தொடர்புடைய ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில வட்டியோடு தொடர்புடையவன். அவன் வட்டி வாங்கக்கூடியவனா இருந்திருக்கலாம், வட்டியை கொடுக்கக்கூடியவனா இருந்திருக்கலாம், வட்டிக்கு சாட்சி வாழக்கூடிய ஒருத்தனா இருந்திருக்கலாம், வட்டியை எழுதக்கூடிய ஒருத்தனா இருந்திருக்கலாம். இப்படி எதா இருக்கட்டுமே, வட்டியோடு தொடர்புடைய ஒரு மனிதன் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடமிருந்து எழுப்பப்படும் பொழுது யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், பைத்தியம் பிடித்தவனை போன்று நாளை மறுமை நாளிலே எழுப்பப்படுவான். அப்ப வட்டியினால ஏற்படக்கூடிய தீங்குகள்லாம் என்ன? முதல் விஷயம், வட்டியினால சமூகத்திலே நாம நல்ல மாதிரியா வாழணும், நல்ல பரக்கத்தோடு அருள் வளத்தோடு வாழணும்னு நினைச்சா அல்லாஹ் வந்து உன்னிடத்திலிருந்து அந்த அருள் வளத்தை அப்படியே பொறுக்கணும், எடுத்துக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பரக்கத் அப்படின்னா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் வீடு வாங்கணும், நான் வசதியா இருக்கணும், நான் கார் வாங்கணும், இதெல்லாம் வசதிங்கிறத நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? உண்மையிலே எது வசதி? உங்க மனசத்தை சொல்லுங்க. போதுமென்ற மனசு எது வசதி? உண்மையாலுமே எது வசதிங்க? 2 பேர் இருக்கான்,
ஒருத்தன் குடிசையில இருக்கான், ஒருத்தன் பக்கத்திலேயே பெரிய மாளிகையில இருக்கான், ஒருத்தன் சும்மா ஓப்பன்ல படுத்து கிடக்குறான், ஒருத்தன் ஏசி ரூம்ல கிடக்குறான். ரெண்டு பேருடைய மனசு ஒருத்தனுக்கு போதும் நிம்மதியா தூங்குறான், ஒருத்தன் இன்னும் வேணும்னு தூங்குறான். எது நிம்மதியான மனசு? எது நிம்மதியான மனசு? எது மனிதனுடைய இலக்கு? நிம்மதி தானே. அந்த நிம்மதியை தான் எல்லாம் பறக்கத்துங்க. நாளைக்கு எனக்கு எது தேவை எல்லாம் தருவான், இன்னைக்கு இது எனக்கு போதும். இந்த உணர்வு எத்தனை பேர் இருக்கு? அல்லாஹ் சொல்றான், வட்டி இல்லாம நீ வாழ்ந்தன்னு சொன்னா இந்த போதும் என்ற மனதை அல்லாஹ் கொடுத்துருவான். வட்டியோடு நீ வாழ்ந்தன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை என்ன செஞ்சிருவான்? அதுல பாதாளத்தை தள்ளிடுவான். அந்த உலகத்திலையும் நாளைக்கு மறுமை நாள்ல நீ அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக இருப்பாய். எந்த அளவுக்கு? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கம் மற்ற எல்லா பாவங்களின் தவறுகள்னாலே அதை இஸ்லாம் வந்து என்ன செய்யும்? கண்டிக்கும் பயங்கரமா. ஆனா அந்த வட்டிக்கு ஒருபடி மேல போய் அரிப்பு பின்னலாம். எவன் ஒருத்த வட்டியோடு தொடர்புடையவனா இருக்கானோ அவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர்க்கொடி தூக்குகிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இந்த வட்டியை அது எவ்வளவு பெரிய கொடூரமானது, எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை தெளிவாக அடிக்கி சொல்லுகிறது. வேண்டாமா? வட்டியினால் இன்னும் ஒன்றோடு முடிந்து போவதுன்னு நினைக்கிறோமா? வட்டியோடு தொடர்புடைய மக்கள் ஆயிட்டா முதல்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கான். உதாரணத்துக்கு குழுக்கள் அப்படிமா, மகளிர் குழு, மகளிர் குழு. மகளிர் குழுல என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. வட்டி வாங்குறங்கிற பேர்ல எவ்வளவு கொடுமைகள் அங்க நடந்துகிட்டு இருக்குது. மாசம் மாசம் 600 ரூபாயோ 1200 ரூபாயோ அவங்க வசதி ஏப்ப கடன் வாங்கிடுவாங்க. வாரம் வாரம் வந்து நிற்பான். கரெக்டா திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து நிற்பான். நீ அந்த காசை கொடுக்கலன்னு வைய, நீ எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேர் பக்கத்துல இருக்கான், அல்ல பக்கத்துல உள்ள ஊடுகள் பாக்குறாங்களா இல்லையா, அதையெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். அசிங்கமா திட்டுவான். யாரு? இந்த வட்டி. யாரு? இந்த வட்டிக்கார. வட்டியை வாங்கியதுல வந்து அந்த வட்டி, இந்த வட்டியை வந்து ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறார்களா? எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த வட்டியால எத்தனையோ பேர் தற்கொலை செஞ்சு, எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள். நம்ம ஒரு சிலர்களை மட்டும் நமக்கு தெரிந்தது மட்டும் நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரியாம எத்தனை கொலைகள், எத்தனை தற்கொலைகள், எவ்வளவு மாணவர்கள் அதெல்லாம் நடந்தது வட்டியினால். அப்ப முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது இந்த வட்டி தான். இது சமூக சீர்கேடு, இது பொருளாதாரத்தை தப்பான ஒரு கொள்கை, தப்பான ஒரு கொள்கையானது இந்த வட்டி என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். எப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவுல எங்க 23 ஆண்டுகால பிரச்சாரம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அந்த 23 ஆண்டுகால பிரச்சாரத்தில் இறுதியில ஒரு பெரிய ஒரு பேருரை ஒன்றை நிகழ்த்துறாங்க. இது வந்து விடைபெறக்கூடிய ஒரு ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றோடு மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டது அப்படிங்கிற செய்தியை மக்கள்கிட்ட சொல்லிட்டு, வட்டி என்பது இதோட முடிஞ்சிருச்சு, இனிமே வட்டிங்கிறது. ஏன்னா அந்த காலத்துல வட்டி தொழில் செய்வதற்கான குடும்பத்தினர்களும் வட்டியோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வட்டி இன்றோடு முடிவடைந்து விட்டது, இதுக்கு மேல வட்டி கிடையாது. பனு அப்பாஸுக்கு யாரெல்லாம் வட்டி கொடுக்கணுமோ அந்த வட்டியை நான் தள்ளுபடி செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் வந்து எப்ப ஹஜ்ஜத்துல் விதாவுல சொல்றாங்க, என் குடும்பத்தார்களுக்கு யாரெல்லாம் வட்டி கொடுக்கணுமோ அந்த வட்டியை இன்றோடு நான் முடிச்சுட்டேன், இனிமே ஒன்றும் நீங்கள் தர வேண்டியது கிடையாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை ஒழிச்சாங்க. எப்ப? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு டிசைனா வட்டி, டிஜிட்டல். இளைஞர்களை கவர்றதுக்கு ஐபோன் வாங்கி தரம்பா, வாப்பா வாங்கிட்டு வருவான், கூப்பிடுவான். நீ ஐபோனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போதும், உனக்கு 1 லட்சம் ரூபாய் போன கையில தந்துடுவான். ஆனா மாசம் உன்னைய போட்டு நினைச்சுவான், 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள உன்னைய வச்சு நொங்கு எடுத்துருவோம். பார்க்கணுமா இல்லையா? ஆனா ஐபோன் கிடைச்சிடும், ஐபோன் கிடைச்சிடும். வண்டியில போகணுமே ஆசைப்பட்டு நீ வண்டி கொண்டு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வண்டிய நீ வெறும் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிடுவ.
ஆனா அதனால உனக்கு போக போறது என்னது? பொருள் வாங்கிட்டே இருப்ப, ஆனா நிம்மதி போயிடும். ஆஹா 5ஆம் தேதி வருது, 7ஆம் தேதி வருது, பதட்டத்தோடு ஒரு சூழல் உனக்கு இருக்குதா இல்லையா? அப்ப இந்த வட்டி என்பது இன்னும் எல்லை தாண்டும். இதோட நிறுத்தாது. வட்டிங்கிறது இருக்க பாருங்க, நீங்க சும்மா ஒரு ஆப்புக்களை பாருங்க செல்போன்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 ரூபாய் வந்து நாங்க என்ன செய்யறோம், வட்டி அர்ஜென்ட் லோன். என்ன லோனா? அர்ஜென்ட் லோன், எமர்ஜென்சி லோன், அர்ஜென்ட் லோனுமா. சில பேரெல்லாம் வந்து சமீபத்தில் யூடியூப்ல ஒரு பேட்டி, ஒரு பெரிய பிரச்சனை என்னது, ஒரு லோன் ஒன்று ஒரு பொம்பளை வாங்கி இருக்குது. இவன் என்ன செஞ்சானா மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்படி கிரைமா, உன்னுடைய டேட்டாவை பூரா எடுத்துட்டேன், உன்னுடைய போட்டோ எல்லாத்தையும் நான், உன்னுடைய அசிங்கமான உன்னுடைய அந்தரங்க பதிவுகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். நீ ஒழுங்கா எனக்கு வட்டி கட்டலைன்னு சொன்னா, நீ காசு கொடுக்கலன்னு சொன்னா, இதை பூரா உன் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிடுவேன். இதை பூரா என்ன செஞ்சு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். இதை பூரா வெளி உலகத்துக்கு தெரியுற மாதிரி பண்ணிடுவேன். இதெல்லாம் மிரட்டல். யாரு? வட்டி. இப்போ நீ லோனை வந்து நீ போன்ல வாங்கினாலும் சரி, ஆப்ல வாங்கினாலும் சரி, பேங்க்ல வாங்கினாலும் சரி, அது வட்டி என்று வந்தால் அது உனக்கு வாழ்வாதாரத்தை சிதைத்து விடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது. நாம இது வந்து முஸ்லிம்களுக்காக பேசப்படக்கூடிய பேச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒட்டுமொத்த மக்களுக்காக பேசப்படக்கூடிய பேச்சு. சில தவறுகள் எல்லாம் நமக்கு தவறுன்னு தெரியும். மது அருந்துறது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் குடிப்பான். உபச்சாரம் பண்றது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் பண்ணுவான். ஆனா வட்டிங்கிறது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பிசினஸ் டெக்னிக். எது?